இந்த டாப்பிக்கில் பாயிண்ட்ஸ் டு கன்சிடர் டு செலக்ட் த ரைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீட் டு செலக்ட் த ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய நமக்கு எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்களா, ஓபிடி பெனிஃபிட்ஸ் அண்ட் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் கவர் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவங்க ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸு, எனி கிரிட்டிக்கல் இல்னஸ், க்ரானிக் டிசீஸ் இது எல்லாம் கவர் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா சில கம்பெனிஸில் உங்களுக்கு இதெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னும் போது நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அக்ரீட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் இருந்து நியரஸ்ட் சம் கிலோமீட்டர்ஸ் வரையும், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரையும் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்குன்னு தெரியும் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ஸு. அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு சில ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் போவேன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது எவ்ரி இயரும் டியூரிங் த டைம் ஆஃப் ரினிவல் அப்போ க்ராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சப்போஸ் நமக்கு பே பண்ண முடியலை, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வர சொல்லிடுவாங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு ஏமாற்றம் நம்மளுடைய இருக்கும். அண்ட் அந்த ஃபேமிலியில் யாருக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை டிபெண்டன்ஸோ இல்லை அதே பர்சன் அவரே ப்ரப்போசரே அவர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் இயர் இருந்தது இந்த வருஷம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாயிடும். அப்போ நம்மளை பே பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா கிளியராக நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே கிளியராக எஜுகேட் பண்ணிவிடுங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டியூரிங் த டைம் ஆஃப் அட்மிஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நாங்கள் கிளைம் செட்டில்மெண்ட் பண்ண மாட்டோம், இந்த பாலிசி ரிஜெக்டட் கிடையாது, டினைடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டினைடு அப்படின்னா நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு வாங்க, எனக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அதனால் எப்பயுமே பை சேஃப்டியாக ஒரு எமர்ஜென்சி கார்பஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்ட நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த டைமில். ஈவன் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிளியராக இதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் அதையும் தாண்டி இதுவாச்சுன்னா ஒரு கார்பஸை எமர்ஜென்சியாக க்ரியேட் பண்ணிக்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.